ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறிட்டு சிவகன்யா கேக் கேட்டான்னு ஒரு சின்ன கேக்காக வாங்கி ஆளுக்கு முட்டா வெட்டி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவுக்கு கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். சரி மாப்பத்துக்கு போட்டு நைட்டு ஆப்பம் ஊற்றிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஆட்டி கொடுத்துட்டு நான் போய் என்னுடைய வேலையை பார்க்க நான் உட்காந்துட்டேன். நீ சோறாக்கு சாம்பார் வச்சு 2 காயை பொரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையிலே சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டான். சரி அதை 2ஆக பிரித்து பாதியை குழம்பாவும் பாதியை வறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். சரி மத்தியானம் சாப்பிட்டு நான் போய் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தச்சு போட்ட சட்டைகளுக்கு பூரா கவிதா தான் கொக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். நான் தச்சுட்டு இறங்கி வீடை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் கம்மியான விலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி அதை பூரா வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை பூரா அது போன வெங்காயம் வந்த வெங்காயம் எல்லாமே கிடந்துச்சு. அந்த அழுகல் வெங்காயத்தை பூரா பிறக்கி எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சரி ஆப்பை ஊற்றி தருவா சாப்பிடுவோன்னு ரொம்ப ஆசையாக உட்காந்துருந்தேன். நான் நினச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. அங்கே பார்த்தா ஆப்பை சுத்தமாக வரவே இல்லை. சித்தி என்ன சித்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் ஐயோ தேங்காய் பழம் வேறு ஆட்டி வச்சிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தோசைக்கல்ல தோசையாக நல்லா கடமாக ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நைட்டு அந்த